எல்லாருக்கும் வணக்கம். இந்த சனிக்கிழமை 30ஆம் தேதி காலை 7 மணி மயிலை காஃபின்னு இந்த கபாலீஸ்வரர் கோவில் தேர் பக்கத்து ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே சில ஃபேன்ஸை சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பேசணும்னு நினைக்கிறவங்க வரலாம். மார்க்கெட்டில் என்ன நடக்குது இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு டிஸ்கஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன். மயிலாப்பூரில் ஏரியா இருக்கிறவங்க வாங்க, அன்றைக்கி உட்காந்து பேசுவோம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க, மெசேஜ் அனுப்புங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ரீ மீட். நன்றி, வணக்கம். நேற்றுலேருந்து ஏஐ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ் க்ரோத் இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ஒரு 20 மினிட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மணி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா? எல்லாரும் ரெடியா? சூப்பர், தேங்க்யூ. நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் அண்ட் இன்கமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வழி கண்டுபிடிச்சிடுறோம். ஆனால் நம்மளுடைய மணியை க்ரோ பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறோம் இல்லையா? எஸ் சார், சூப்பர். ஆக்சுவலாக எப்போ நம்ம பணம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அப்போ தான் நம்மளால் வெல்த் கிரியேஷன் ஜோனுக்குள்ளேயே போக முடியும். நான் இதை என்னுடைய 34 வயசில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நம்ம பணம் நமக்காக வேலை செய்ய வைக்கிறது ஈஸி தான், ஆனால் சிம்பிள் கிடையாது. அது எப்படிங்கிறத ஆனந்த் சார்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐ வெல்கம் யூ சார். தேங்க்யூ. லாஸ்ட் இயர் டிஎன்டிஎஸ் ஈவெண்ட்டுக்கே உங்களை இன்வைட் பண்ண ட்ரை பண்ணோம் சார். ஆமாம், பட் அப்போ மேலே 2 வருஷமாகவே என்கிட்ட என் ஃப்ரெண்டு மாரிமுத்து சொல்லிட்டு இருக்காரு. தஞ்சாவூரில் இருக்கார் அவர். உங்கள் பார்ட் ஆஃப் யுவர் குரூப் நினைக்கிறேன். எஸ் சார். பட் இந்த வாட்டி உமாபதி சார் ரொம்ப ப்ரெஷர் போட்டு கூப்பிட்டாரு. ஆக்சுவலி ஐ எம் லீவிங் அவுட் டுநைட். நேற்றும் ஒரு ஈவெண்ட் இருந்தது, பட் அவர் ரொம்ப வற்புறுத்திட்டார். ஸோ நல்ல ஃப்ரெண்டு எனக்கு அவர், அதனால் ஐ ஹேட் டு கம். அது உமாபதி சார்னால தான் நடந்தது. மாரிமுத்து என்னை 2 வருஷமாக கூப்பிட்டு தான் இருக்கிறாரு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டிட்டேன் போதுமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். என்ன வணக்கம். இப்போ இருக்கிற இந்திய பொருளாதார சூழ்நிலை சார், ஒரு பக்கம் ருபி டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டே இருக்கு, அண்டு ரெசஷன் பயம் வேற. 2026 அடுத்த 6 months எப்படி இருக்க போகுது சார்? அண்டு குறிப்பாக ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நாங்கள் எங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் சார்? இப்போ நீங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கேட்க போகிறீங்களா, பிஸ்னஸ் என்வைரன்மெண்ட் எப்படி இருக்குன்னு? ஓகே, இதில் என்னென்னா, இப்போ நேற்று கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப வேண்டியவரே இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதிட்டார் சுர்ஜித் பல்லான்னு ஒருத்தர். ஹி இஸ் ரிட்டன் அ வெரி பிக் ஆர்டிக்கல். இது ஒரு 5-6 வருஷமாகவே அவருக்கு தெரியும். அவர் ஃபார்மசிக்கு கம்பெனியை ஏன் விற்றாருன்னு கேட்டார்னா, இப்போ ஃபார்மசி அன்றைக்கி என்ன வேல்யூவேஷன், இன்றைக்கி என்ன வேல்யூவேஷனுங்கிறது சாருக்கு தெரியும். ஸோ தைரோகேர் திரும்பி அவர்கிட்ட 1/10 ப்ரைஸுக்கு அவருக்கு திரும்பி கொடுத்துருவாங்க ஒரு காலத்தில் டெஃபினட்டாக. ஸோ அவர் விற்ற விலைக்கு 10% அவரால் திரும்பி வாங்க நிலைமைக்கு வந்துடும். ஸோ பேசிக்லி என்னென்னா, நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அமெரிக்காவில் பீப்புள் வேர் பிரிண்டிங் மணி அண்ட் திஸ் இஸ் கோயிங் ஆன் ஃப்ரம் 2001. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 2008 கிரைசிஸில் தே ஸ்டார்டட் கிவிங் மணி அவுட். அப்புறம் கோவிட் வந்தது, தே ஸ்டார்டட் பிரிண்டிங் மணி அகெயின். ஸோ தட் ஃப்ரீ மணி கேம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். இட் கேம் டு இந்தியா ஆல்சோ. இட் கேம் டு ஃபார்மசி ஆல்சோ. They could buy Thyrocare, they could buy successful businesses like Thyrocare and others. அப்போ உங்களுக்கு பெரிய ஐக்கானாக இருந்த பிஸ்னஸ் பைஜூஸ், ஓலா, இது எல்லாமே காணாமல் போயிடும். ஓலா என்றைக்கு மூட போகிறாங்கங்கிறது தான் கேள்வி. ஸோ ஆனால் we were putting it as next Elon Musk. ஒரு பிஸ்னஸ்ன்னு நீங்கள் நடத்துனீங்கன்னா at the end of the day உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி 10 வருஷத்தில் நம்ம ஸ்டார்ட் அப் கல்ச்சரில் we have neither looked at cash flow, nor looked at profits, nor looked at how much somebody has borrowed. So it is going to be where, and we have been carried away by the hype. That is என்னெல்லாமோ ஹைப்பு, அந்த ஹைப்பெல்லாம் விட்டுருங்க. Reality is India has not been growing as fast as we have been thinking we have been growing. நம்ம ஒரு மாய பிம்பத்தில் இருக்கோம். நான் நினச்சேன் மாய பிம்பத்தில் இல்லைன்னு. ஒரு பெரிய டிவி எடிட்டர் ஒருத்தட்ட நான் 2 நாளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன். வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவர்கிட்ட என்ன சொன்னார், அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் என்னெல்லாம் சுச்சுவேஷன் இருக்குதுன்னு. அவர் என்கிட்ட சொன்னார், ஹோமூஸ் நாளைக்கு திறந்துடும் சார், நாளைக்கு கச்சா எண்ணெய் வந்துடும் சார், எல்லாம் சரியாக போய்டுன்னாரு. ஹோமூஸ் நாளைக்கு திறந்தால் கூட கச்சா எண்ணெய் நாளைக்கு வராது. அண்டு அவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் வே பியாண்ட் கச்சா எண்ணெய்.
ஸோ பேசிக்லி வந்து no foreign investor wants to invest money in India today. And that is not because of Iran or Hormuz or anything. ஒன்றரை வருஷமாகவே they have been continuously selling our business. இப்போ நான் அவருக்கு நல்லா தெரியும், இஃப் ஐ எம் சிக் ஐ ஹாவ் டு கோ டு அ டாக்டர். எவ்வளோ தான் நான் ப்ரில்லியண்ட்டாக இருந்தால், எவ்வளோ தான் எனக்கு ஏஏ இருந்தாலும் டாக்டர் இல்லாமல் ஐ cannot get treated. ஸோ ஒரு நாட்டோட எக்கானமி நடத்தணும்னா we need an economist to run the economy of a country. If you are a third largest economy, you need an economist. ஐஏஎஸ் ஆஃபீஸரை வச்சு நீங்கள் நாட்டோட எக்கானமி நடத்த முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல எக்கனாமிஸ்ட்டை கூட்டின்னு வந்தீங்கன்னா நீங்கள் சொன்ன பேச்சை அவன் கேட்க மாட்டான். அவன் என்ன வேணுமோ அதை தான் பண்ணுவான். ஸோ இந்த லாஸ்ட் 10 years ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியம், உர்ஜித் பட்டேல், விரால் ஆச்சாரியா, இது மாதிரி நான் ஒரு பட்டாஸ் லிஸ்ட் படிக்கிற மாதிரி என்னால் படிக்க முடியும் of people who are very highly talented economists all over the world. ஸ்டாலின் சாரோட கவர்மெண்ட்டுக்கும் 4 பேர் இருந்தாங்க, ஒரு ஃப்ரெஞ்ச் லேடி கூட இருந்தாங்க. ஸோ வி டு நாட், இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டில் டெல்லியில் வி டு நாட் டேக் தி அட்வைஸ் ஆஃப் எக்கனாமிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் 6 months, நெக்ஸ்ட் 1 year, 2-3 years இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். இந்த சூழ்நிலையில் நாங்கள் எங்கள் மணி எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? நான் சொல்லிகிட்டே இருந்தது தான், 50% ஆஃப் யுவர் மணி ஹஸ் டு பி இன் கோல்டு. இதை நான் வந்து 3500 இருக்கும்போது நான் சொன்னேன் 10,000 ரூபா வரும்னு. இந்த தந்தி டிவியில் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. அன்றைக்கி சாவரன் கோல்ட் பாண்டு ஃபஸ்ட்டு இஷ்யூ போட்டபோது நான் சொன்னேன் 2700 2800 என்னோட ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். அவர் சொன்னார் தங்கம் வாங்கினா வேஸ்ட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் தான் பெஸ்ட்டுன்னு. நான் அப்படியே சொன்னேன் 10,000 தங்கம் நிச்சயமாக போகும். ஏன்னா இது வந்து ராட்சைல்டு ஒரு பெரிய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதில் ஆம்ஷல் ராட்சைல்டுங்கிறவர் 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். யார் ஒரு நாட்டோட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். நாட் தி பர்சன் ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர், நாட் தி பர்சன் ஹூ இஸ் த பிரசிடெண்ட். ஸோ நாட்டோட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவனும் ஒரு ஹிஸ்ட்ரி படித்தவரையும் நீங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கையில் கொடுத்தீங்கன்னா நாடு குட்டிச்சவராக தான் போகும். இன்றைக்கி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிற ஒரு வெரி டேலண்டட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், வெரி டேலண்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். இட்ஸ் லைக் டெல்லிங் மீ, நாளைக்கு நீ போய் ஆன்காலஜிக்கு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னை கூப்பிட்டா நான் போய் எப்படி கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? ஸோ we don't have proper people to run the economy. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுங்கிறது வந்து நோட்டு க்ரியேட் பண்ணுறது. அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு நோட் அடிக்கணும், நாசிக்கு மைசூர்னு போய் நோட் அடிக்கணும். இப்போ நோட் அடிக்க வேண்டாம், கம்ப்யூட்டர் தட்டினா அந்த சைடில் காசு வந்துடும், எஸ்பிஐ காசு வந்துடும். எஸ்பிஐ அந்த பணத்தை வச்சு கவர்மெண்ட் பாண்ட் வாங்கி பணம் will get injected into the system. That is how money is created today. It's not note, money, everything. So the who controls the printing press is very important. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவன் என்ன மாதிரி ஆட்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கல, which we have been saying for a long time. ஸோ அதனால தான் சொல்கிறேன் 3500 10,000 போகும்னு நினச்சேன். ஆளை மாத்திர 10,000 15,000 ஆகிடுச்சு. 15,000 25,000 ஆகிடும் அடுத்த 5 வருஷத்தில். சூப்பர் சார். ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் சார். பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், உழைக்கவும் தயாராக இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு ஒரு 3 ஐடியா சொல்லுங்கள் சார். பேசிவ் இன்கம்னா ஒரு போர்ஷன் ஆஃப் யுவர் மணி யூ ஹேவ் டு டேக் அண்ட் பார்க் இட் இன் பாண்ட்ஸ். இட் இஸ் வெரி போரிங். பட் பாண்டில் போட்டிங்கன்னா தான் மாதம் மாதம் வட்டி வரும். ரிட்டையர் ஆகிட்டோன்னு வைங்க, எவ்ரி மந்த் 1ஆம் தேதி பில்ஸ் ஹவ் டு பி பெய்ட். எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், கார் இஎம்ஐ இருக்குன்னா கார் இஎம்ஐ கட்டணும், இல்லாட்டா பெட்ரோல் போடணும், டிரைவருக்கு சம்பளம் பண்ணணும், வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மே லுக் கிரேட், பட் மந்த் ஆன் மந்த் உங்களோட பில்லை கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வாடகையில் வாங்கிடலான்னு. வாடகையில் வாங்க முடியாது. 2010க்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள் யாராவது உங்களுக்கு லேண்டோ பில்டிங்கோ வாங்கி கொடுத்தா உங்களுக்கு லாட்ரி சீட். 2012க்கு அப்புறம் நீங்கள் லேண்டு வாங்கியிருந்தீங்கன்னா 2% கூட வராது உங்களுக்கு. தட் இஸ் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் ரெண்டல் வில் பி 2 to 3% தான் இருக்கும். அதனால் ரெண்ட்டை யூ கேனாட் கன்சிடர். ஏன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் ரன்னிங் அட் 6-7%. நம்ம கவர்மெண்ட் சொல்கிற இன்ஃப்ளேஷன் நம்பாதீங்க. உங்களோட ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ ஏறி இருக்குது, உங்கள் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ ஏறி இருக்குது, உங்கள் மெடிக்கல் பில் எவ்வளோ ஏறி இருக்குது, இதெல்லாம் தான் ரியல் இன்ஃப்ளேஷன், விச் இஸ் நாட் மெஷர்ட் இன் தேர் அஃபிஷியல் பேஸ்கெட். உங்கள் டிரைவருக்கு எவ்வளோ சம்பளம் தரீங்க, வீட்டுக்காரங்க அம்மாவுக்கு வீட்டில் குக் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் எக்ஸ்ட்ரா தரீங்க,
மெய்டுக்கு எவ்வளோ தரீங்க, இது எல்லாமே இஸ் காஸ்ட் ஆஃப் லேபர். ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் லேபர் இஸ் ஷூட்டிங் அப், விச் இஸ் நாட் தேர் இன் all this so-called inflation calculation. So you have to have some money parked in bonds, and if you don't need the money and passive income is coming, அந்த வர பணத்தை தான் நான் எப்போதும் சொல்கிறேன், டீ காஃபி ரேஞ்சில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடுங்கன்னு தான் சொல்கிறேன். ஒரு பாண்ட் அண்ட் தென் ஈக்விட்டிஸ், அதில் வர இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு கோல்டு 50%, தட் இஸ் யுவர் சேஃப்டி மணி. அந்த அம்மா சொன்னாங்க 12 லட்ச ரூபாய்க்கு நான் அப்போ வச்சேன் 2007. அந்த 12 லட்ச ரூபாய் இன்றைக்கி வந்து 60 லட்ச ரூபாவோ 70 லட்ச ரூபாய் இருக்கும். ஸோ திரும்பி அந்த கோல்டை வச்சாங்கன்னா இப்போ 50 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அதே கோல்டு அதே கிராம். என்கிட்ட ஒரு பில்லு இருக்குது, நான் என்னோடய மீட்டிங்கில் காட்டுவேன். நான் 4.5 வயசு இருக்கும்போது எங்கள் வீட்டில் என்எஸ்சி போஸ் ரோட்டில் ஒரு நகை வாங்கினது என்கிட்ட பில்லை நான் காட்டுவேன். 27 ரூபாய்க்கு 18 ரூபாய்க்கு ஒரு கிராமுக்கு வாங்கியிருக்காங்க. அதே செயின் தான், அதே 24 கிராம் தான். இந்த சைட்டில் வச்சா அந்த 554 ரூபா பில் கட்டியிருக்காங்க டோட்டலாக, இன்க்ளூடிங் டேக்ஸ் வித் கவர்மெண்ட் சீலோட பில் இருக்குது. 554 ரூபாய்க்கு 3 பவுன் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் 3 பவுன் வாங்கினோன்னா எவ்வளோ ஆகும் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ தி வெயிட் ஆஃப் கோல்டு இஸ் சேம். கோல்டு இஸ் ஆக்சுவலி யூஸ்லெஸ் மெட்டல். இட் cannot be used ஃபார் anything. கோல்டுக்கு எந்த யூஸும் கிடையாது. அண்ட் இட் இஸ் ஒன்லி வெரி ஸ்கேர்ஸ். பட் யூ cannot manufacture gold. So the amount of gold is limited. You can manufacture any amount of money. So on the gold value gives you a fair idea of how bad your currency is depreciating. இப்போ ஒரு ஆள் நம்ம டெல்லியில் உட்காத்தி வச்சுருக்கோம், அப்பப்போ 8 மணிக்கு வருவார் பேசுறதுக்கு. 8 மணிக்கு வந்து இப்போ என்ன சொல்லிட்டாரு, 6%லேருந்து 15% டியூட்டி ஏற்றிட்டேன். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ an எக்ஸாம்பிள். 6 to 15% ஆக்கிட்டாரு. இப்போ இந்தியாவில் 2 விதமும் இருக்குது. 15% கோல்டு இருக்கும், 85% கோல்டு இருக்காது. ஐ எம் டாக்கிங் ஆல் ஓவர் இந்தியா, யூபி, ஆல் பிளேசஸ் புட் டுகெதர். இப்போ சப்போஸ் என்கிட்ட எங்கள் அம்மா அப்பா 1 கிலோ கோல்டு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, நான் ஒன்றும் பண்ணல, வீட்டில் சாப்பிட்டு இருக்கிறேன். 1000 ரூபாய்க்கு 1 கிராமுக்கு 1000 ரூபாய் கிஃப்டாக கொடுத்துட்டாரு. 6 டியூட்டி, 6 to 15. ப்ரைஸ் வெண்ட் அப் பை 1070 ஆன் தட் டே. 1070 ரூபா ஒரே நாளில் ஏறிடுச்சு. என்கிட்ட 1000 கிராம் இருக்குது வித் பில். யார் கேட்டாலும் காட்டிடலாம், எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து வந்திருக்குன்னு. 1000 ரூபா நான் ஒன்றும் பண்ணாமல் எனக்கு ஒரே நாளில் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு. ஒரு ஸ்விக்கி ஓட்டுறவனோ ஒரு ஜொமேட்டோ ஓட்டுறவனோ 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு அவன் லைஃப் டைமே போயிடும். அவன் லைஃப் டைம் வெல்த்தை எனக்கு ஒரு சிங்கிள் டேயில் ஒரு பியூரோக்ராட்டிக் ஆக்ஷனில் யோசிக்கவே பண்ணாமல் எனக்கு 10 லட்ச ரூபா செக்காக கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? தோஸ் ஹூ ஆர் ரிச் வில் பிகம் கீப் ஆன் கெட்டிங் ரிச்சர் அண்ட் தோஸ் ஹூ ஆர் புவர் வில் கீப் ஆன் கெட்டிங் புவர். அவனுக்கு வர பணம் ரூபா நோட்டில் வருது, என்கிட்ட இருக்கிற பணம் கோல்டில் இருக்குது. எண்டு ஹார்ட் அசெட்டு ஒன்று பேப்பரோட வேல்யூவை நீங்கள் டிப்ரிஷியேட் பண்ணிகிட்டே போகிறீங்க. அது உங்கள் இன்ஃப்ளேஷனில் காட்டுமா காட்டாது. உங்கள் பெரிய ஆளுங்கள்லாம் வந்து உட்காந்து இந்தியாவில் எக்கானமி இஸ் அண்டர் கண்ட்ரோல், இன்ஃப்ளேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல், 7% growth, 6% growthங்கிறான். பட் ஒரு பியூரோக்ராட்டிக் ஆக்டில் 10 லட்ச ரூபா செக்காக கொடுத்துருக்காரு, அதை யாரும் பேசவே இல்லை. ஸோ த ரியாலிட்டி இஸ் things are going to be very difficult in the next 1 year. கோல்ட், பாண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் எல்லா அசெட் கிளாஸஸ்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க சார். 18 வயசுலேருந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இல்லை, கன்சிஸ்டண்ட்டாலாம் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.